ஸோ இன்றைக்கி தாயரா பாப்பா கூட நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டருக்கு 5th பர்த்டேக்காக நாங்கள் கேக் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். எவ்ரி இயர் வந்து நாங்கள் வந்து இந்த கேக் கேவ்ஸில் தாங்க கேக் வாங்குவோம், வேறு எங்கேயுமே வாங்க மாட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து 5th பர்த்டேன்றதுனால எல்லா செலெக்ஷனுமே அவங்களது தான். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், கேக்ஸு, தீம்ஸ் எல்லாமே வந்து நம்ம தானியா பாப்பா அவங்க பர்த்டேக்கு அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் மார்னிங் வந்து கோவிலுக்கு போகல, நல்லா பாப்பா தூங்கிட்டாங்க. 9:30 தான் எழுந்தாங்க. ஸோ ஈவினிங் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் போகல. இன்றைக்கி தாயரா பாப்பா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கர்ட் ரைஸ் தான் சாப்பிட்டாங்க. ஃபுல் மீல் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதுதாங்க தானியா பாப்பாவோட அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட் எல்லாமே வந்து நம்ம தானியா பாப்பா அவங்க பர்த்டேக்காக அவங்களே செலக்ட் பண்ணது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் கோவில் தாங்க போனோம். எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டாங்க, பிரசாதமும் கொடுத்தாங்க. ஸோ பாப்பா கூடலாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து நம்ம தாயரா பாப்பா சாமி கும்பிட சொன்னால் அழகாக வந்து கை கும்பிட்டு சாமி கும்பிட்டாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க. ஸோ வினோத் அதுக்குள்ளே வந்து கேக் வாங்க போயிட்டாங்க. இதுதாங்க பாப்பா செலக்ட் பண்ண கேக். இந்த 5th பர்த்டேக்கு நம்ம தானியா பாப்பாவுக்கு வந்து யூனிகார்ன் தீம் தான். ஸோ யூனிகார்ன் தான் வேணும்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அடம் பண்ணி வந்து எனக்கு வந்து இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணி வாங்கினாங்க. ஸோ இதுதாங்க கேக் கட்டிங் மூமெண்ட். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ பாப்பா எல்லாருமே ப்ளெஸ் பண்ணாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. தானியா பாப்பாவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்ததுங்க. ஸோ தானியா பாப்பா ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் தாங்க போனோம். ஸோ வீட்டில் இன்றைக்கி நான் வந்து எதுவுமே நான் குக் பண்ணல. ஸோ ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் டேரெக்டாக ரெஸ்டாரண்ட் தாங்க போனோம். ஸோ நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் இண்டியா தான். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இங்கே. ஸோ நாங்கள் ரெகுலராக வரது தான். ஸோ நாங்கள் அதனால் நாங்கள் தானியா பர்த்டேக்கு நாங்கள் அங்கேயே வந்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம தானியா பாப்பாவுக்கு நைட்டு வந்து நான் இட்லி தாங்க கொடுத்தேன். ஹோட்டலில் வந்து நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் கொடுப்பேன், நான் ரொம்ப ஹெவியாக கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நைட் வந்து 11 o'clock ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாப்பாவுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் தான், எவ்ரி பர்த்டேக்கு வந்து தனியாக பாப்பாவுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த பர்த்டேக்கு வந்து அவங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஸ்விம்மிங் பூல் தான் நாங்கள் இந்த பர்த்டேக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தோம். இதை பார்த்து தானியா பாப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே பாப்பா பிரித்து முடிச்சுட்டு நாங்கள் போய் தூங்குறதுக்கு வந்து 1 o'clock ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக தானியா பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க.